வணக்கம். This is Dr. Francis Xavier from the Academy of Face. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது Home Rule Movement of 1916. இந்த 1916 is very important in several ways. ஒரு நல்ல ஒரு இயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த 1916ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் Home Rule Movement பத்தி. Home Rule Movement அப்படின்னும் போது நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ரெண்டு பேர். ஒன்னு பாலகங்காதர் திலக், the another one is Mrs. Annie Besant. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஹோம் ரூலை தொடங்கினாங்க. அன்னி பெசன்ட் ஒன்று, திலக் பாலகங்காதர் திலக் ஒன்று. சரிங்களா? ரெண்டு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருந்துருச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலக் 1914ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் நாள் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வர்றாரு. 6 வருஷம் சிறை தண்டனைக்கு பிறகு எங்கிருந்து வராரு? மண்டேலா பிரிசன்ல தான் அவர் இருந்தார். பர்மாவில் இருக்கக்கூடிய மண்டேலா பிரிசன். அதுல இருந்து அவர் ரிலீஸ் ஆகி வர்றாரு 1914ல. அப்புறம் பாத்தீங்கன்னா திலக் ஏப்ரல் மாதம் 1916ஆம் ஆண்டு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தொடங்குறாரு. இந்தியன் ஹோம் ரூல் அப்படின்ற பேர்ல தொடங்குறாரு. இந்தியன் ஹோம் ரூல் லீக் அப்படின்ற பேர்ல தொடங்குறாரு. சரிங்களா? அப்போ இந்த திலக் ஏப்ரல் 1916ஆம் ஆண்டு பெல்காம் என்ற இடத்துல தான் இதை தொடங்குறாரு. அன்னி பெசன்ட் செப்டம்பர் அதே வருஷம் 1916 செப்டம்பர்ல தொடங்குறாங்க. எங்க? மெட்ராஸ்ல தொடங்குறாங்க. இந்த ரெண்டு ஹோம் ரூல் மூவ்மெண்ட், இது ரெண்டுத்திற்கும் கொள்கை ஒன்றுதான். அதாவது they had common objective. என்ன ஆப்ஜெக்டிவ்? செல்ஃப் கவர்மெண்ட். அதோடைய பேரே பாருங்க, ஹோம் ரூல். ஹோம் ரூல், ஹோம் என்றால் வீடு. we have to rule our home. home என்றால் it means that our country. so we have to rule our home. நமது வீட்டை நாம் தான் ஆள வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ம விட்டுருவோமா? நம்ம வீட்டை ஆள்றதுக்கு நாம் தான் நமது வீட்டை ஆள வேண்டும். ஸோ செல்ஃப் கவர்மெண்ட், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அவங்க எய்ம் பண்ணது செல்ஃப் கவர்மெண்ட்னா லைக் கனடா அண்ட் ஆஸ்திரேலியா. கனடாவும் ஆஸ்திரேலியாவும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்களுக்குள்ள ஒரு சுதந்திரம் இருந்துருச்சு. அவங்க தான் அவங்கள ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மை மாதிரி கொத்தடிமைகளாக அல்ல அவர்கள். எனவே நாம் இந்த கொத்தடிமை தரத்திலிருந்து வெளியில வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதுதான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ரெண்டு ஹோம் ரூலுக்கும் ஒரே கொள்கையாகத்தான் இருந்தார்கள். அப்படிதான் தொடங்கினாங்க, அப்படிதான் அவர்கள் செயல்பட்டார்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம அன்னி பெசண்டை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அன்னி பெசண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஐரிஷ் லேடி, அயர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க, ஒரு யூரோப்பியன். அவங்க ஒரு ஒரேட்டர், ஒரு மேடை பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். அவங்க தியோசாபிக்கல் சொசைட்டியில அங்கமாக இருந்தவர். அவங்க தியோசாபிக்கல் சொசைட்டியில் சேர்ந்தது 1889ஆம் ஆண்டு. அவங்க இந்தியாவிற்கு வந்தது 1893. இதெல்லாம் பல தடவை இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி பற்றியும் அன்னி பெசன்ட் பற்றியும் டிஎன்பிஎஸ்சிலையும் யூபிஎஸ்சிலையும் தவறாம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள். அப்போ ஹோம் ரூல், அதாவது தியோசாபிக்கல் சொசைட்டியில் அன்னி பெசன்ட் சேர்ந்த வருடம் 1889. அவர் இந்தியாவிற்கு வந்த வருடமோ 1893. சரிங்களா? இவங்க சென்ட்ரல் ஹிந்து காலேஜ், இன்னைக்கு பனாரஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஹிந்து காலேஜ், அதை தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட். அதுக்கடுத்து இவங்களை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, when first world war started 1914ல first world war தொடங்கினாங்க. அப்ப இவங்க ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை விட்டாங்க. இங்கிலாந்து's need is India's opportunity. இங்கிலாந்து நீட் இஸ் இந்தியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற ஒரு முக்கியமான வாசகம். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். இந்த ஒரு வார்த்தை என்பது, இந்த ப்ரொக்ளமேஷன் என்பது அந்த காலகட்டத்தில் மிக பிரபலமாக பேசப்பட்டது. அதே மாதிரி அவங்க எந்த இயர் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933ஆம் ஆண்டு. அப்போ அவங்களுக்கு வயது கிட்டத்தட்ட 85 வயசு இருந்துருச்சு. சரி, இப்போ நாம் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டை பற்றி பார்ப்போம். சரிங்களா? அன்னி பெசண்டை பற்றி உங்களிடம் சொல்லிவிட்டு தான் ஹோம் ரூலை பற்றி பேச முடியும். அதனால் தான் முதல்ல ஒரு அன்னி பெசண்டை பற்றி சொன்னேன். திலகர் பற்றி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ திலக் பார்த்தீங்கன்னா, திலக்கோடைய லீக்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்துருச்சுன்னா டெல்லி.
அவர் தொடங்கியது பெல்காம்ல, ஆனால் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் தான் இவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அவருக்கு 6 பிரான்ச்சஸ் இருந்துருச்சு, கிட்டத்தட்ட 6 பிரான்ச்சு. மகாராஷ்டிராவில் வந்து பாம்பேவை தவிர மகாராஷ்டிரா முழுக்க இவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணார். திலகருடைய ஹோம் ரூல் மூமெண்ட் ஆனது, ஹோம் ரூல் லீக் ஆனது பரவி இருந்தது. அதுக்கடுத்து கர்நாடகா, பெரார், சென்ட்ரல் ப்ராவின்ஸ், இந்த ஏரியாஸை எல்லாம் திலகர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. சரிங்களா? மற்ற பகுதி த ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அன்னி பெசன்ட். இப்போ அன்னி பெசன்ட் இதை தொடங்கும் போது தன்னுடைய செக்ரட்டரி, முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தியோசாபி சொசைட்டியில் இருந்தாங்க பாருங்க, அவங்க தான் தியோசாபிக்கல் ஃபாலோவர்ஸ். ஸோ இதோடைய இந்த ஹோம் ரூல் லீக்கோடைய செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அருண்டேல் என்பவர். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரே சமயத்தில் ஒரே காலகட்டத்தில் 2 ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டாக தொடங்கி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன, ஏன் இவங்க 2த்தையும் ஒன்றா இணைச்சிருக்க கூடாது? 2 பேருடைய குறிக்கோளும் ஒன்று தான், 2 பேருக்கும் செல்ஃப் கவர்மெண்ட் தான் குறிக்கோள், ஏன் இதை ஒன்றாக இணைத்திருக்க கூடாது? இந்த கேள்வியை அந்த காலகட்டத்திலேயும் பலர் கேட்டார்கள். அதற்கு அன்னி பெசன்ட் ஒரு வார்த்தை சொன்னார், some of my followers disliked him, some of my followers disliked me, some of my followers disliked him and some of mine disliked him அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து என்னுடைய some of my followers disliked him, நான் மீன் போட்டிருக்கேன், இல்லை some of my followers disliked him தான் வரும். என்னுடைய சில ஃபாலோவர்ஸ் வந்து அவரை பிடிக்கவில்லை, அவருடைய சில ஃபாலோவர்ஸ்க்கு என்னை பிடிக்கவில்லை. ஆனால் however had no quarrel with each other. எப்படி இருந்தாலும் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக அழகா ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க பாருங்க. இப்போ திலகரை பற்றி சொல்ல போனா, திலகர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர், ஒரு ரெவல்யூஷனரி மைண்ட் செட் உள்ளவர். இவரை பற்றி சொல்லும்போது இது முக்கியமாக சொல்லணும். இவர் ஒரு முக்கியமான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி இது அன்டச்சபிலிட்டி, ஜாதி வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சரிங்களா? இவர் ஒரு முறை சொன்னார், if God were to tolerate untouchability, I would not recognize him as God at all. கடவுள் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த ஜாதி அடிப்படையிலான அடிமைத்தனத்தையும் அவர் விரும்புவார் என்றால் அவரை நான் கடவுளாக ஏற்க மாட்டேன் என்று மிக ஆணித்தரமாக சொல்கிறார் பாலகங்காதர திலகர். 23 ஜூலை 23 பாலகங்காதர திலகருடைய பிறந்த நாள், 60வது பிறந்த நாள். 1916ஆம் ஆண்டு ஜூலை 23 இவருடைய பிறந்த நாள். அன்னைக்கு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கலெக்ட் பண்ணி இவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அது நிச்சயமாக இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அதாவது வந்து இவங்களுடைய பிரச்சாரங்களுக்கும் இந்த முழுக்க தனக்காக அல்ல, சுதந்திரத்திற்காக எல்லா வருடமும் அவர் பயன்படுத்துவார். அவருடைய பிறந்த நாளை மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் போலவோ அரசியல்வாதிகள் போலவோ தற்பெருமைக்காக சுயநலத்திற்காக அல்ல அவர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தார். அந்த பிறந்த நாள் கொண்டாட்டமானது மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க, சுதந்திரத்திற்காக போராட, கருத்துக்களை பரிமாற ஒரு நிகழ்வாகத்தான் பாலகங்காதர திலகர் அவர் பயன்படுத்தி வந்தார். ஸோ அப்போ அன்னைக்கு கலெக்ட் ஆன அந்த 1 lakh rupees கலெக்ட் ஆன அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை தெரிந்து கொண்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறார், ஒரு கேஸ் அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது அந்த கேஸுக்கு வந்து இவர் வந்து தேச துரோக குற்றத்தை இவர் மீது சுமத்தி இவருக்கு 60,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்புறம் 1916 ஒரு முக்கியமான, நான் சொன்ன ஒரு முக்கியமான வருடம் என்று, அந்த 1916 இந்த அன்னி பெசன்ட் வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று 2ஆ பிரிஞ்சு இருக்கிறத விரும்பவில்லை, அவர்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று அரும்பாடுபடுகிறார். அது மட்டுமல்லாமல் திலக்கும் அன்னி பெசன்ட்டும் சேர்ந்து முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் பிரிஞ்சிருக்கு, தனித்தனியாக கருத்து வேறுபாடு, அவர்களையும் ஒன்றாக இணைக்க அவர்கள் அரும்பாடுபடுகிறார். இந்த அப்போ 1916 இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டால தான் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்ஸும் லக்னோ செஷன் ஆஃப் த காங்கிரஸில் ஒன்றா சேர்றாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ஒன்றா யுனைட் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான். இந்த ஹோம் ரூல்
மூமெண்ட்ல இருக்கக்கூடிய திலக் ஆகட்டும், அன்னிபெசன்ட் ஆகட்டும், நாடெங்கும் இருக்கக்கூடிய ஹோம் ரூல் லீக்கர்ஸ் அந்த டெலிகேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய செஷன் லக்னோ செஷனுக்கு அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆல் ஷுட் கம் அப்படின்ற ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. ஸோ அப்போ வந்து ட்ரெயின் கூட ஸ்பெஷல் ட்ரெயின் வேற அவங்க அலோவ் பண்றாங்க. அதாவது அந்த ட்ரெயினுக்கு பேர் வச்சுட்டாங்க, ஹோம் ரூல் ஸ்பெஷல், காங்கிரஸ் ஸ்பெஷல் அந்த ட்ரெயினுக்கு பேரே. அந்த மாதிரி மக்களை திரட்டி இந்த லக்னோவுக்கு வந்து கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டமானது நடத்தப்பட்டு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்றே சொல்லலாம். அது வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து முஸ்லீம் லீக் ஒன்றாக இணைகிறார்கள். அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் ஒன்னா இணைகிறாங்க. அப்போ மாடரேட் பிரசிடென்ட் அம்பிகா சரண் மஜும்தார், மாடரேட்ஸோட பிரசிடென்ட் வந்து வெல்கம் பண்றாங்க திலக்க, வாங்க ஒன்றாக இணையுங்கள் என்று வெல்கம் பண்றாங்க. மரியாதையோடு அவர்களை அழைத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஒன்றாக்குகிறார்கள். அதுக்கு பிறகு லக்னோ பேக்ட் ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க முஸ்லீம் லீக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும். அதற்கு முக்கிய காரணம் திலக்கும் அன்னி பெசன்டும் தான். ஆனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், முஸ்லீம் லீக்கை ஒன்றாக இணைக்க வேண்டாம் என்று. அதற்கு முக்கியமான ஒருத்தர் வந்து மதன் மோகன் மாளவிகா. இவர் சுத்தமாக விரும்பவில்லை முஸ்லீம் லீக்கோடு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இணைவது. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பல மெம்பர்ஸ் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, முஸ்லீம் லீக்லையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லையும் இருக்கிறவங்க தான் இதுல மெம்பர்ஸா இருந்தாங்க. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் என்பது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஓரிரு வருடங்கள் தான் இருந்தாலும் பல நல்ல பணிகளை இது ஆற்றியது. இதுவே ஒரு மிக முக்கியமான மகத்துவமான பணி என்று கூறலாம். ஜூன் 1917 அன்னி பெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா, அன்னி பெசன்ட், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க இந்த இயக்கத்தை தடை செய்வதற்காக. அப்போ நம்மளுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்தியாவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து மாண்டேக். இந்த சுச்சுவேஷனை நன்றாக ஆராய்ந்து புரிந்து தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் மாண்டேக் வந்து அந்த சமயத்துல அவங்களுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய கிட்ட சொல்றாரு, அதிகாரபூர்வமாக ஒரு அறிக்கை விடுகிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான். அவர் என்ன சொன்னாங்கன்னா, இன்க்ரீசிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இன் எவ்ரி பிரான்ச் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது இந்த ஒரு அன்ரெஸ்ட், இந்த ஒரு பிரச்சனையில இருந்து தீர்வு ஒன்றுதான், இந்தியர்களுக்கு அதிகமான அதிகாரத்தை பல வகையான நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க பல பிரான்ச்சஸ்ல அவங்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த பிரச்சனை இப்படியே இருக்கும், இது ஒரு தீராத பிரச்சனையாக மாறிவிடும் என்று சொல்கிறார். அவர் ஆகஸ்ட் 20 1920, அதாவது வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் மாண்டேக் 20th ஆகஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிக்ளரேஷனை வந்து அவர் கொடுக்கிறார். என்ன டிக்ளரேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மாண்டேக் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை டேட்டை மாற்றி எழுதிட்டேன். 1917 20 ஆகஸ்ட் 1917 வந்து ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்குறாங்க. இன்க்ரீசிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இன் எவ்ரி பிரான்ச் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்போ 1917 ஆகஸ்ட் 20 ஸோ மாண்டேகோடைய அந்த கருத்தை அனுசரித்து அதற்கு மதிப்பு கொடுத்து இவர்களை எல்லாம் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த அன்னி பெசன்ட்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமானவங்க மாடரேட் லீடர்ஸா இருந்தாங்க. அன்னி பெசன்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒத்து போவாங்கன்னு சொல்லி இந்த மாடரேட்ஸ் எல்லாம் அன்னி பெசன்ட்டை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இயக்கம் வந்து முன்னாடி போறதுக்கு தயங்கி ரொம்ப ஸ்லோவா இருந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த 1917 எந்த வேகத்தோடு இந்த இயக்கம் வளர்ந்து வந்ததோ அதே வேகத்தோடு இந்த இயக்கம் ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேஸ்ட் ஆன் மாண்டேக்ஸ் டிக்ளரேஷன் அதை அனுசரித்து தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்ப ரிலீஸ் பண்ணாங்க அன்னி பெசன்ட்? செப்டம்பர் 1917. அப்ப இந்த டிக்ளரேஷன் எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க மாண்டேக்? 1917 ஆகஸ்ட் 20. இங்க நான் 1920 எழுதியிருக்கேன், இது தப்பு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மன்னிச்சிடுங்க, தப்பு அது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திலக் வந்து சஜஸ்ட் பண்றாரு அன்னி பெசன்ட்டை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய பிரசிடெண்டா நியமிக்கணும்னு. 1917 டிசம்பர் செஷன்ல அன்னி பெசன்ட்டை இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய பிரசிடெண்டாக நியமிக்கிறாங்க. அதற்கு பிறகு உடனே வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி அன்னி பெசன்ட்டுடைய ஹோம் ரூல் லீக்கும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டது.
திலக்குடைய ஹோம் ரூல் லீக்கும் முடிவுக்கு வந்து விட்டது. திலக் வந்து 1917 இறுதியில் இங்கிலாந்து செல்கிறார். எதற்காக செல்கிறார்? வேலண்டைன் சிரோல் என்பவர் பேர்ல ஒரு கேஸ் போடுறாரு திலக்கு இங்கிலாந்து கோர்ட்ல. அது என்னன்னா, வேலண்டைன் சிரோல் என்பவர் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காரு, இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல திலகரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன? இந்தியாவில் நடக்கக்கூடிய கலகங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் எல்லாம் தந்தையார் திலகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் வந்து அமைதியின்மை, ஒரு நிம்மதி இல்லாத சூழல் நிலவி வருதா, அதுக்கு காரணமே திலக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை எதிர்க்கிறதுக்காக ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அந்த கேஸை வந்து நடத்துவதற்காக இங்கிலாந்தை நோக்கி செல்கிறார் பாலகங்காதர் திலக். அதனால் பாலகங்காதர் திலக்குடைய ஹோம் ரூல் மூமெண்ட்டும் அந்த இடத்திலே முடிவு பெறுகிறது. இதற்கு பின்பு இந்தியன் நேஷனல் மூமெண்டை எடுத்து செல்வது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற மாமனிதன். அவரை பற்றி அடுத்த வகுப்பிலே காண்போம். என்னதான் இருந்தாலும் அன்னி பெசன்ட் திலகருடைய ஹோம் ரூல் இயக்கமானது ஒரு இந்தியாவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது, காங்கிரஸை ஒன்றாக இணைத்தது, முஸ்லிம் லீக்கை ஒன்றாக இணைத்தது, சிதறி கிடந்தவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததுதான் இந்த ஒரு ஹோம் ரூல் இயக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.